இந்த சரவணன் அப்படின்ற பையன் வந்து பார்த்தோம்னா அந்த ஒடிசா குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்தோன்னா காதலிக்கிறான். ரெண்டு குடும்பத்தாருக்கு இது வந்து பிடிக்கல. போன இடத்துல வேலை முடிஞ்சிச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா அந்த சிங்கிள் சோலிக்கு அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்காக போயிருந்திருக்கு. போன இடத்துல வந்து பார்த்தோம்னா பையன் அதை பண்ணாப்பா, அதனால அவன் சாவடிச்சான். அப்போ இது ஒரு வகையான ஆணவ கொலை தானே. கெவினுக்கு நடந்தது ஆணவ கொலை அப்படின்னா அப்போ இதுக்கும் ஆணவ கொலை தானே. அதுவும் வேற வேற மாநிலம். அதாவது வந்து இந்த சம்பவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். அவங்களுடைய மெத்தன போக்குனால வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கவனக்குறைவினால வந்து பார்த்தோம்னா கதையை வந்து கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தோன்னா காவல்துறை அதிகாரிகள் கதை எழுதுற வேலைக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அருமையாக கதை எழுதுற பிரச்சனை பெருசாகுன்றதுக்காக அந்த தப்பை மறைச்சு பண்றது வந்து தப்பு இல்லையா? உங்களுக்கு சொல்கிறேனே, ராமநாதபுரத்தில் கடல் பாசி இருக்க போன மீனவ பெண்ணை வந்து கிட்டத்தட்ட கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க 6 பேர் சேர்ந்து. வட மாநிலத்தாளுங்க. இது வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சு, அவங்களுக்கு பெயில் கிடைச்சிச்சா தண்டனை கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு அறிக்கையை கூட வந்து இந்தியக்காரங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பிஜேபி உள்ளே வந்துடும், காங்கிரஸ் உள்ளே வந்துடும், தேசிய கட்சியெல்லாம் உள்ளே வந்துடும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியக்காரனுக்கு ஓட்டுரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பான், வடக்கன் மக்கள் கட்சி. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நம்முடைய மக்கள். ஒரு துளியளவு கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. இந்திகாரம் தானே ஏதோ பொழைச்சிட்டு போட்ட இனம் என்ன பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டுட்டு உட்காந்து. ரிப்ளைட் 9 வணக்கம், நான் உங்களுக்கு விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் பாலானதா இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி பக்கத்தில் தொப்பம்பட்டின்ற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வயது இளைஞனை வந்து செங்கல் சூழலில் அடிச்சு கொண்டிருக்காங்க. அவர் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல முடியுமாண்ணா? அதாவது வந்து அந்த பையன் பேர் வந்து சரவணன். ஸோ அந்த பையன் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் சூழலில் கணக்காளராக, அதாவது வந்து அக்கௌண்டடாக வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த பையன். ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒடிசா மாநிலத்தை சார்ந்த ஒரு குடும்பமும் அங்கேயே வந்து பார்த்தோன்னா தங்கி வேலை செய்யக்கூடிய வேலை வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கும். தமிழ்நாட்களும் வேலை பார்க்குறாங்க, ஒடிசா மக்களும் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களும் வேலை செய்கிறாங்க, ஒடிசா மக்களும் வேலை செய்கிறாங்க. சில ஒடிசா குடும்பங்கள் அங்கேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே தங்கி வந்து வேலை செய்கிறாங்க குடும்பத்தோட. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறச்ச அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த சரவணன் அப்படின்ற பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒடிசா குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்தோன்னா காதலிக்கிறான், லவ் பண்ணுறான். 2 பேருக்கும் வந்து இது வந்து அந்த அவங்க அப்பா அம்மாவுக்கும் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா சரிப்பட்டு வரல. பையனோட அப்பா அம்மாவுக்கும் வந்து பார்த்தோன்னா இது வந்து பிடிக்கல. ஓகே, ரெண்டு குடும்பத்தாருக்கும் இது வந்து பிடிக்காத பட்சத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோன்னா ஒரு வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூரில் ஒரு வேலைக்காக போயிருந்துருக்கான். போன இடத்துல வேலை முடிஞ்சிச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் தொப்பம்பட்டி அப்படின்ற அந்த சிங்கிள் சோலிக்கு அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்காக போயிருந்துருக்கான். போன இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பேச்சு வந்து பார்த்தோன்னா வாக்குவாதத்தில் முத்தி போய் அந்த பொண்ணு இந்த பையனை வந்து பார்த்தோன்னா தள்ளி விட்டுருக்கு. ஓகே, தள்ளி விட்டு அந்த பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்துருக்கான். ஆனால் அப்படி நியூஸு தெரியல, வேறு ஏதோ உள்ள வடமாநில மக்கள்லாம் சேர்ந்து அடித்து கொண்டுட்டு தான் ஒரு புகார் வந்துட்டுருக்கு. அதாவது வந்து காவல்துறையுடைய விசாரணையில் இதை தான் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அங்கே என்ன உண்மையில் நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள், அதாவது வந்து சப்போஸ் காவல்துறை அதிகாரி ஏன்னா இது வந்து இந்திக்காரன், இது வந்து வட மாநிலத்தை சார்ந்த நபர்கள், அதை வந்து தமிழனை வந்து ஒருத்தனை அடித்து கொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக மேபி வந்து பார்த்தோம்னா காவல்துறை அதிகாரிகள் துரிதமாக விசாரணை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத காரியங்களை கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் காவல்துறையுடைய விசாரணைகளை இதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிபிசிஐடி விசாரணை போட்டால் இது கண்டிப்பாக தெரிய வரும். அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு ஏதாவது வந்திருக்குமே, அதில் ஃபைன் பண்ண முடியலையா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இது வரைக்கும் வந்து இன்னும் வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனை அடிச்சிருக்காங்க, அந்த பையனை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடியை வந்து வெளியில் எடுத்துன்னு வரும்போது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அடித்த காயங்கள் வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்தோம்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வெளியில் வரல. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சென்சிட்டிவான நியூஸ். இது வந்து பார்த்தோம்னா ஒரு இந்திக்காரன் வந்து ஒரு இந்திக்காரன் வந்து ஒரு தமிழ்நாட்டு பையனை வந்து அடித்து சாவடிச்சிருக்கான் அப்படின்னும் போது இது தமிழ்நாட்டு லெவலில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும், கண்டிப்பாக போராட்டங்களை ஏற்படுத்தும். அந்த போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு நம்மளுக்கு எங்கேருந்து வந்து பார்த்தோன்னா இது திராணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய மெத்தன போக்குனால வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கவனக்குறைவினால வந்து பார்த்தோம்னா ஒரு தேவையில்லாத ஒரு விசாரணை என்ற ஒரு கதையை வந்து கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தோன்னா காவல்துறை அதிகாரிகள் நல்ல ஒரு கதை எழுதுற வேலைக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அருமையாக கதை எழுதுறாங்க. பிரச்சனை பெருசாகுன்றதுக்காக அந்த தப்பை மறைச்சு பண்ணுறது வந்து தப்பு இல்லையா? இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கும்
அந்த பையனுக்கும் அந்த கொல்லப்பட்ட அந்த குடும்பத்துக்கும் அந்த பையனுக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா முன்விரோதம் இருந்திருக்கு. பேச்சுவார்த்தையில் சண்டை இருந்திருக்கு. அக்கௌண்ட்டில் இது காசு வந்து பார்த்தோம்னா இந்த பையன் தான் எல்லாருக்கும் சம்பளம் தரான். அப்படி சம்பளம் தரச்ச வந்து பார்த்தோம்னா அதனால வந்து பார்த்தோம்னா 2 பேருக்கும் வாக்குவாதம் இருக்குது. அந்த 2 குடும்பத்துக்கும் வாக்குவாதம் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா செலத்தில் அடிச்சிருந்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இன்னும் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கும்போதே வந்து பார்த்தோம்னா அந்த செங்கல் சூளையினோட முதலாளி என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வந்து பார்த்தோம்னா ஒன்று அதட்டி இருக்கணும், இல்லை வந்து பார்த்தோம்னா பேசியிருக்கணும். 2 பேரையும் உட்கார வச்சு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரையும் அப்படியே ஃப்ரீயாக விட்டதனுடைய விளைவு தான் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு உயிர் வந்து இறந்து போயிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா வடநாட்டில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பஞ்சம் பொழைக்க வராங்க. அவங்க வந்து பஞ்சம் பொழைக்கட்டும், வந்து வாழட்டும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு யார் வந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? இது எப்படி பார்க்க முடியுது? என்ன சப்போர்ட் பண்ணுற நினைக்காதீங்க. இப்போ நம்ம கவின் விஷயத்துல நடந்துச்சு, வேற ஒரு ஜாதியை பார்த்து இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க பொழைக்கிறதுக்காக இங்கே வராங்க. அவங்க பொண்ணை வந்து ஒரு பையன், அதுவும் 17 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. ஆமாம், அந்த பொண்ணுக்கு 17 வயசு. அந்த பொண்ணை லவ் டார்ச்சர் பண்ணுறது, லவ் பண்ணி அதுக்கப்புறம் வாக்குவாதம் ஆகுது இல்லையா, அது டார்ச்சர் மூலியமாக தான் வரும். நம்ம அந்த ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டு பையன் வந்து என் வீட்டு பொண்ணை எப்படி லவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் மேபி. அதாவது வந்து இது கூட வந்து ஒரு வகையான ஆணவ கொலை தான் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டு தான். ஆனால் போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தோம்னா பொண்ணே தான், 17 வயசு பொண்ணு தான் தள்ளி விட்டு சாவடிச்சு. தள்ளி விட்டா எப்படி சாவாங்க அப்படின்னு தான் காவல்துறை விசாரணையில் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, அது எப்பேற்பட்ட ஒரு பொய்யான தகவல் பார்த்தீங்களா? நீங்கள் சும்மா இருந்திருக்க மாட்டீங்களே, யாருக்கா கால் பண்ணி பேசியிருப்பீங்களே? நான் கண்டிப்பாக வந்து சில அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபோன் போட்டு பேசினேன். ஸோ அந்த அதிகாரிகள்லாம் அந்த பழனி காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அவங்களாம் ஃபோன் போட்டு பேசினேன். அவங்களாம் ஃபோன் போட்டு பேசும்போது வந்து பார்த்தோன்னா முன்னுக்கு பின்னா முரணாக பதிலளித்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி வந்து இது எங்கே பெரிய இஷ்யூ ஆகிடுமோ, எந்த பெரிய இதுவாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அந்த பையன் தப்பு பண்ணா, அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க சாவச்சிட்டாங்க. அந்த பையன் அதை பண்ணாப்பா, அதனால் அவன் சாவச்சிட்டான்ப்பா, என் பொண்ணுக்கிட்ட வந்தான்ப்பா. அப்போ இது ஒரு வகையான ஆணவ கொலை தானே. கெவினுக்கு நடந்தது ஆணவ கொலை அப்படின்னா அப்போ இதுக்கும் ஆணவ கொலை தானே. அதுவும் வேற மாநிலம் ஆட்கள் வந்து இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, தப்பு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த சம்பவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்திக்காரன் வந்து மோஸ்ட்லி அந்த போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்கானுங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து தள்ளி விட்டதால் இவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தோம்னா இந்த கொலையை மறைச்சதுக்காக தான் அந்த பொண்ணுக்கு வந்து 17 வயசு, அந்த பொண்ணுடைய தங்கச்சிக்கு வந்து 14 வயசு. ஓகே, அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கொலையை மறைச்சதால அவங்களையும் இந்த எஃப்ஐஆரில் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்ற விசாரணை வந்து பார்த்தோம்னா காவல்துறை அதிகாரிகள் முன்னிறுத்தி வச்சு அந்த பொண்ணு மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அப்பா அம்மா மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா மேலேயும் எஃப்ஐஆரில் இதை சேர்த்துருக்காங்க. அந்த 14 வயசு பொண்ணை 14 வயசில் ஒரு பாப்பா, அந்த பாப்பாவை முதற்கொண்டு இதில் வந்து சேர்த்துருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா ஒரு 17 வயசு பொண்ணு தள்ளி விட்டதில் எப்படி அவன் இறந்துருக்க முடியும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஏன் இன்னும் வரல? ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஏன் சப்மிட் பண்ண வேண்டியதுதானே? மக்கள் முன்னாடி சப்மிட் பண்ணி ப்ரெஸ் மீட் காமிக்க வேண்டியது ஏன் சப்மிட் பண்ண மாட்டேங்க, ஏன் காமிக்க மாட்டேன்றீங்க? என்ன ரீசன்? அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை சிசிடிவி கேமராவில் அந்த பொண்ணு போயிருக்குது, அந்த பொண்ணு போயிருக்குது, அந்த பையனும் போயிருக்கிறான், 2 பேரும் சண்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த பையன் சண்டை போட்டது மட்டும்தான் இருக்கே தவிர அந்த பொண்ணு தள்ளி விட்டது அந்த சிசிடிவி கேமராவில் எங்கே இருக்குது? சிசிடிவி கேமராவில் இல்லையே. அந்த கொலையை மறைச்சதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு என்ன வந்தது? ஆமாம், என் பொண்ணுக்காக வந்து நான் சாவடித்தேன், இதில் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போய் சரண்டர் ஆகிக்கல. கொலையை மறைச்சதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லை, அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்கிறாங்க. தப்பிச்சு ஓடி போய் அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சி அவனை கூட்டின்னு வந்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்திக்காரங்களுடைய வடமாநிலத்தவர்களுடைய ஆக்கிரமிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஆமாம், நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளை கற்பழிப்புன்னு நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ கொலை வரைக்குமே போயிருக்கு. இது அதாவது வந்து உங்களுக்கு சொல்கிறேனே, ராமநாதபுரத்தில் ஒரு கடல் பாசி இருக்க போன மீனவ பெண்ணை வந்து கிட்டத்தட்ட கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க 6 பேர் சேர்ந்து, வடமாநிலத்தாளுங்க. இது வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சு, அவங்களுக்கு பெயில் கிடைச்சிச்சா, தண்டனை கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு அறிக்கையை கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், நீதித்துறை அரசர்களாக இருக்கட்டும், ஒரு துண்டு அறிக்கை கூட வெளியிடல. நான் தான் அதுக்கு கத்திட்டு இருக்கிறேன் இது வரைக்கும். அது மீனவ பெண்ணை கற்பழிச்சிங்களே, என்னாச்சு ஏதாச்சு, அந்த தண்டனை கொடுக்கப்பட்டதா, நியாயம் கிடைச்சதா, நீதி கிடைச்சதா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கிறான், அவன் தூயின் போய் ரேப் பண்ணி கும்படி பண்ணி பக்கத்தில். அதெல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியக்காரங்களை பண்ணுறதை வந்து சகிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்று அந்த அளவுக்கு வந்து வெக்கம் கெட்டு போகல. அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் ஒழுக்கமாக இருந்தால் இருக்கணும். இல்லை நான் கொலை தான் பண்ணுவேன், கற்பழிப்பு தான் பண்ணுவேன்
நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க சொந்த ஊருக்கு ஓடி போயிடலாமே. ஆமாம், ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். எல்லா இந்திக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து எங்கள் இடம் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு போராட்டமே பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வட இந்தியர்களை வெளியேறுன்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து வெளியே வந்தது. இந்த முழக்கத்தில் வந்து பார்த்தோன்னா தமிழர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. தமிழர்களுடைய ஒற்றுமை இந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இந்திக்காரங்க எல்லாருமே பார்த்தாங்க. எங்கே இவங்க ஒன்று சேர்ந்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளியில் துரத்தப்படுவோமோ அப்படிங்கிறதுக்காக நாங்களும் ஒற்றுமையாக இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சவுகார்பேட்டையில் இந்திகாரனுடைய சவுகார்பேட்டையில் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த சவுகார்பேட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம தமிழர்கள் கையில் இருந்தது. இப்போ அந்த சவுகார்பேட்டையை ஃபுல்லாக இந்திகாரங்க கையில் தான் இருக்குது. அந்த சவுகார்பேட்டில் வந்து பார்த்தோன்னா நாங்களும் இருக்கோண்டா அப்படின்ற ஒரு கூட்டத்தை வந்து பார்த்தோன்னா காமிச்சிருக்காங்க அந்த இந்திகாரன். ஈரோடு தொகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியில தான் பிரச்சாரம் பண்ணணும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்தியில தான் பிரச்சாரம் பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்திக்காரங்களுடைய ஆக்கிரமிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டே இருக்குது. அதாவது வந்து இவங்க தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை டாமினேட் பண்ணணும், தமிழ்நாட்டு மக்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து தேவையில்லாத செயல்களை இந்தியக்காரங்க வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்தியக்காரங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பிஜேபி உள்ளே வந்துடும், காங்கிரஸ் உள்ளே வந்துடும், தேசிய கட்சியெல்லாம் உள்ளே வந்துடும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியக்காரனுக்கு ஓட்டுரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பான். வடக்கன் மக்கள் கட்சி, வடக்கன் முன்னேற்ற கழகம், அகில இந்திய வடக்கன் கட்சி அப்படின்னு அவன் ஒரு கட்சி ஆரம்பிப்பான். அவன் ஒரு தனி அரசியல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், என் சமுதாயத்துக்கு என்னுடைய வடக்கன் சமுதாயத்துக்கு இவ்வளோ சீட்டு வேணும், இவ்வளோ என்னுடைய மக்களுக்கு இவ்வளோ உரிமை வேணும், என்னோட மக்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு வேணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அவன் அதிகாரம் பண்ணுவான். இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியக்காரனுக்கு ஓட்டுரிமை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களாம் கத்திட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கு அரசாங்கம் வந்து ரொம்ப இவ்வளோ ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தமிழ் சமுதாயத்தை வந்து பார்த்தோம்னா அழிக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கணும், அவங்களுடைய உரிமைகளை இழக்கணும், உரிமைகளை வந்து அவங்ககிட்ட எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தமிழக அரசு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தமிழக அரசு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஒரு தெலுங்கர். ஸோ இந்த ஒரு தெலுங்கினத்தை மட்டும் வச்சு வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழர்களை டாமினேட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த இந்திக்காரங்களையும் தெலுங்காரங்களையும் இந்த கர்நாடகாரங்களையும் இவனுக்கு கோயம்புத்தூர் சைடெலாம் போனால் வந்து பார்த்தோன்னா கர்நாடகாரங்களுக்கு ஒரு ஊரே இருக்குது. நாளை பின்ன அவனுக்கு கட்சியை ஓப்பன் பண்ணாலுமே அதை எடுத்து இவங்க கூட இணைச்சிப்பாங்க இல்லையா? மேபி வாய்ப்பு. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன் ஆல்ரெடி இருக்கே இந்த தெலுங்கு முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு இதை டிஎம்கே கூட தான் அலைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவனுங்க வட இந்திய நல சங்கம் அப்படி ஒன்று இருக்குது. வட இந்திய நல சங்கம் மதுரையில் இருக்குது. இவங்க வந்து டிஎம்கேவோட அலைன்ஸ். ஓகே, அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாமே ஓட்டு, எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் ஓட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவசேனா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்போ தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அது வந்து பிஜேபிக்கும் ஆதரவு தருது, டிஎம்கேக்கும் ஆதரவு தருது. ஸோ இந்த இந்தியக்காரங்களுக்கு ஓட்டுரிமை தரதுலையும் சரி எல்லாத்துலேயும் சரி அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நம்முடைய மக்கள். அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு துளியளவு கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. இந்தியக்காரன் தானே ஏதோ பழச்சிட்டு போட்ட இனம் என்ன பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டு நிறைய பேர் இது புரிதல் இல்லாமல் ஏன் அவங்களும் மனுஷங்க தானே அவங்களே நீங்கள் இப்படி விரட்டி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது வந்து இது என்னுடைய நாடு. ஏன்னா ரீசெண்டாக கூட ஒரு பையன் கூட கேட்டிருந்தான் என்கிட்ட, நீங்கள் உங்கள் மக்கள் மட்டும் தான் நல்லா இருக்கணும், நீங்கள் மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இது வந்து சுயநலம். இது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எதிரானது. தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வந்தாரை வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசிகிட்டு இருந்தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய தமிழ்நாடு. இங்கே நான் அடிமைப்படுத்தப்படுறேன்னா இல்லை வந்து பார்த்தோன்னா இங்கே நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கான, இந்த மண்ணிலேருந்து இந்த மக்களுக்காக வந்தவன் நான். அப்படி இருக்கிறச்ச வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்குது ஏதுனாலும் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் அந்த ரத்தத்திலேருந்து நான் பிறந்தவன். அவன் என்னை அடிமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதனால நாங்கள் போராடுறோம். நான் நல்லா இருக்கும்போது நீ நல்லா இருந்துட்டு போ. என்னை அடிமைப்படுத்திட்டு என்னை அடிமைப்படுத்திட்டு நீ ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு அது பிடிக்கல. அவன் சொன்னான் என்கிட்ட, அந்த பையன் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சங்க இலக்கியங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருமே வந்து துரத்தலை. எல்லாருமே வாங்க வந்து உட்காருங்க, எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாரும் சந்தோஷமாக தான் வச்சாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருந்தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர் காலத்தில் வந்து பார்த்தோம்னா உண்மையான தமிழ் விந்துவுக்கு பிறந்தவன் வந்து ஆண்டான். உன்னதமான மன்னர்கள் வந்து பார்த்தோன்னா ஆண்டாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா தமிழர்களுக்கு உண்டான உரிமைகளும் தமிழருக்கு சேர வேண்டிய நியாயமான நீதியும் நேர்மையும் வந்து பார்த்தோம்னா மறுக்கப்படலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெலுங்காரோடைய ஆட்சி வந்து நடக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நியாயமான உரிமைகளும் நியாயமான வேலை வாய்ப்புகளும் நியாயமான சேர வேண்டிய உரிமைகளையும்
மறுக்கப்படுறதால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அந்த இடத்துல கேள்வி எழுப்புகிறோம், கேள்வி கேட்குறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் அப்படின்ற போர்வையில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற நிறைய தெலுங்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறோம்? இப்போ ஒரு சமுதாயத்தை தாழ்த்தி இன்னொரு சமுதாயத்தை உயர்த்தணும் அப்படின்ற நிலைமை தானே அவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ திண்டுக்கல்ல இறந்த அந்த தமிழ்நாட்டு பையனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அந்த இந்திக்கார பொண்ணை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் லவ் பண்ணல அப்படின்னா இந்நேரத்துக்கு அவனோட வாழ்க்கை வந்து எப்படியோ இருந்திருக்கும், எப்படியோ மாறி இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு கையாலேயே அவன் அந்த பொண்ணு கையால் செத்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையான தகவல் என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. புரியுது. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த வழக்குக்கு வந்து பார்த்தோன்னா சிபிசிஐடி விசாரணை போடப்பட வேண்டும். அப்படி போடப்படாத பட்சத்துக்கு கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக பெரும் போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நான் உங்கள் முயற்சி வந்து வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ரிப்ளை டீம் சார்பாக கேட்டுக்கிறோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன். முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். Taste the Daily.